புளியோதரை செய்ய போகிறோம். புளியோதரைக்குள்ள கொஜ்ஜு செய்ய போகிறோம். புளியோதரை கொஜ்ஜுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, வானலியில் நல்லெண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி, அதில் மிளகா ஒரு 10 12 மிளகா, கடலப்பருப்பு ஒரு கரண்டி, சின்ன நம்ம சட்னி கரண்டியில் போட்டால் போதும் ஒரு கரண்டி, உளுந்து அரை கரண்டி, எள்ளு ஒரு ஸ்பூனு, மிளகு 1/4 ஸ்பூனு, சீரகம் 1/4 ஸ்பூனு, வெந்தயம் 1/4 ஸ்பூனு, பெருங்காய பொடி கொஞ்சம் போடணும். இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கணும். வறுத்து பொன்னிறமாக அந்த மாதிரி வறுத்து வச்சுக்கிறணும். நம்ம அடுத்து தாளிக்கிறதுக்கு வேண்டிய பொருள் என்னென்ன அப்படின்னா, கடலப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன், உளுந்து ஒரு ஸ்பூன், மிளகா ஒரு 6 7 மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ நம்ம வறுத்து வச்ச பொருளை அரைக்கிறோம். புளி நம்ம ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கோம். இந்த அளவு கரண்டியில் ஒரு கரண்டி ஊற்றினா போதும். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போடணும். இப்போ நல்லா கடுகு வெடித்து வர்றப்ப நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம்ல இந்த பொருளெல்லாம், இதை அப்படியே நம்ம போட வேண்டியதுதான். அதில் இந்த பொருளெல்லாம் அதில் போட்டுட்டு நம்ம இதுக்கு தேவைப்படுற பெருங்காயம் போடணும். அதனால் இதுக்கு பெருங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டோம்னா தான் வாசனையாக இருக்கும். இது நல்லா அப்படி வதங்கி வர்றப்ப பொன்னிறமாக வரணும். கடலப்பருப்பு மிளகா, கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வர்றப்ப நம்ம அடுத்து புளி தண்ணி ஊற்றணும். இந்த வத்தல் இதெல்லாம் வதங்குறப்ப நம்ம புளியை கரைச்சி வச்சுக்கிறோம். புளியை நல்லா கரைச்சி வச்சுட்டு அதில் கொஞ்சம் நல்லா திக்னஸாக ஊற்றணும். பொடி தண்ணியை ஊற்றிட்டு நம்ம இவ்வளவு மஞ்சப்பொடி போட்டுக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து மண்டை வெல்லம் தான் இந்த அளவுக்கு போடலாம். இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு எல்லா ஜாமான் போட்ட உடனே ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். நல்லா கொதி வந்த உடனே சிம்மில் வச்சு 10 நிமிஷம் மூடி வச்சு அந்த பச்சை வாசனை போகணும். கொஞ்சம் அந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் வேகணும். அதுக்காக 10 நிமிஷம் நம்ம சிம்மில் வைப்போம். இப்போ நம்ம இந்த உப்பு போட்டுக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இதில் சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வெந்துருச்சு. கடலப்பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம இப்போ இதில் இது பொடி நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை போட போகிறோம். நமக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சு வெந்த உடனே அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதி நல்லா வரவும் அப்போ நம்ம இந்த பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி கொதி வந்த உடனே இந்த பொடியை போட்டு ஒரே மாதிரி கலக்கி விடணும். கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை அப்படியே ஒரே மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஸ்பூன் எண்ணெய் இப்படி ஊற்றணும். நல்லெண்ணெயை நல்லா ஊற்றி இந்த மாதிரி கொதிக்க விட்டோம்னா வாசனையாக நல்லா இருக்கும். மேக்ஸிமம் நான் எல்லாத்துலேயும் நல்லெண்ணெய் தான் சேர்ப்பேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிச்சிருக்கோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க. புளியோதரை கொஜ்ஜு இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். போட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிளறணும். இந்த மாதிரி கிளறி முடிச்ச உடனே நம்ம நடக்கடலை போட்டுக்கலாம். நடக்கடலை போடலாம். இன்றைக்கி நான் போடல, நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக இருக்குதா, டேஸ்ட்டாக இருக்குதான்னு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். நல்லா இருக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே, புளியோதரை சாதம் ரெடி. பாய். வீடியோவில் சந்திப்போம்.